எத படிக்க வேணாம், இந்த சாப்டர் விடலாமா, அந்த சாப்டர் விடலாமான்னு எந்த கன்ஃப்யூஷனும் வேணாம். எல்லா சாப்டருமே ஈஸியான கான்செப்ட்ஸோட, அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிச்சாலே போதும். அண்ட் தென் எந்த நம்பர் ஆஃப் கொஷின் மார்க்ஸுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் எழுதணும், எதெல்லாம் இன்க்ளூட் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஈஸியா வந்து நீங்க கிராக் பண்ணிரலாம். ஸோ சிபிஎஸ்இ பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹாய் வெல்கம் டு ஜிஜி மேக்ஸ் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் ரிப்பீட்டட் ஸ்டைல் கொஷின்ஸ் இன் சாப்டர் 1ல, தட் இஸ் பர்டிகுலர்லி எக்ஸசைஸ் 1.1ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு ஒரு கான்செப்ட், செகண்ட் எக்ஸசைஸ்க்கு இன்னொரு கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல என்னன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான். 16 சம் இருக்குன்னு நினைக்கிறேன். 16 சம்முமே வந்து இது ரிலேட்டட் தான். எக்ஸாம்பிள்ஸ்மே அப்படிதான், 1-2 வேற இருக்கும். இப்போ இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா, செக் ரிஃப்ளெக்சிவ், செக் சிமெட்ரிக், செக் டிரான்சிட்டிவ், இல்லை ப்ரூவ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அண்ட் அது போக வேற எந்த மாதிரி டைப்பான கொஷின்னா, ஒரு சம்ம பார்த்தோன்னே இது இந்த சாப்டர் தான் எழுதி கொடுக்க போறாங்க, நீங்களா தான் ஃபைன் பண்ணணும். அப்ப நம்ம இந்த டேர்ம்ஸ்லாம் இருந்தாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணிடலாம். அப்ப எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆர்டர் ஈவன் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லைன்னா மாடுலோ ரிலேஷன் அப்படின்னு கேட்பாங்க, இல்ல டிஃபரன்ஸ் டிவிசிபிள் பை n. இதை வச்சு நீங்க வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாமே ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து யூசிங் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ், ஒரு சில ஆர்டர் பேர்ஸ் கொடுத்தும் டைரக்டாவே உங்களுக்கு வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ல ஏதாச்சும் ஒன்று செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஓகே, ஈக்குவலன்ஸ் ரிலேஷனே சொல்லிட்டு வேற எதுவும் இல்லையா, நமக்கு என்ன இருக்கு, எம்டி யூனிவர்சல் ட்ரிவியல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதெல்லாமே வந்து மோஸ்ட் ப்ராபப்லி 1 மார்க் எம்சிக்யூல கேட்க சான்சஸ் வந்து கேட்டிருக்காங்களும் கூட. ஸோ இதுதான டைப்பான ரிலேஷன்ஸ் தான் வந்து இதெல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ்ல வந்து இப்போ எது மேம் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க்லாம் கேஸ் ஸ்டடி எதுல மேம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த செக் அப்படிங்கிறதெல்லாம் மேக்ஸிமம் வந்து 2 மார்க்ல கேட்கறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் இதெல்லாம் கொஞ்சம் டீடைலா இருக்கா. ஸோ 3 மார்க்ஸ் கூட மினிமம் நீங்க வந்து 5 ஸ்டெப்ஸ் வர மாதிரியே வந்துடும். 5 to 7 ஸ்டெப்ஸ் வரும். அப்படிங்கிறப்ப இதெல்லாமே 3 மார்க்ஸ்ல மேக்ஸிமம் கேட்கறாங்க. கேஸ் ஸ்டடில அவ்வளவா கேட்க சான்சஸ் இல்லாத பட்சத்திலையும் இதெல்லாமே கவர் பண்ணீங்கனாலே கேஸ் ஸ்டடி பத்தி நீங்க ஒரி பண்ணிக்கவே தேவை கிடையாது. ஸோ this is the most repeated style questions. ஸோ இது மாதிரி நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மேம், இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், இல்லை சம்ஸ்மே நீங்க இன்வால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபோக்கஸ் பண்றது சிபிஎஸ்இ புக் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, சொல்யூஷனை எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுட்டாலே நீங்க வேற சம் கொடுங்க மேம், நீங்களே கேட்டு எழுத ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு டிப்ஸ் ஹிண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இந்த ஜிஜி மேக்ஸ் தமிழ் நம்ம சேனல், ஓகேங்களா. ஸோ ஜிஜி மேக்ஸ் தமிழ். So this is exclusively for ஒரு particular chapter உடைய exercise, examples, அதோடைய question and then solution உடைய step by step explanation exclusively in Tamil just for you. So இதை நீங்க subscribe பண்ணிட்டு moreover உங்களுக்கு என்னென்ன sums வேணுமோ அதை நீங்க comment sectionலையும் போடுங்க. உங்க priority base பண்ணி நம்மளும் videos போடலாம். ஓகேங்களா. Until then, don't worry, this channel is there for you. Take care. Bye.